கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் போதுமான ஒரு தெய்வம். நமக்கு அவர் போதும். எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவரே நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இயேசப்பாவை முறுமுறுக்காதீங்க, குறை சொல்லாதீங்க, அவர்கிட்ட பின்வாங்காதீங்க. அவர்கிட்ட நெருங்குங்க, அவர்கிட்ட வாங்க, அவரை விசுவாசிங்க. அற்புதங்கள் நடக்கும். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக செய்வார். ஒரு அற்புதம் இல்லை, என்ன உங்களுக்கு அற்புதம் தேவையோ இன்றைக்கு தேவையான அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? இந்த வருஷத்தில் தேவைப்படுற அற்புதம் இந்த வருஷத்தில் பார்ப்பீங்க. இந்த மாதம் தேவைப்படுற அற்புதத்தை இந்த மாதத்தில் பார்ப்பீங்க. விசுவாசிங்க. இன்றைய ஜீவாத்துக்கான வசனம் சங்கீதம் 27:1. கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அதாவது இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு. யாருக்குமே பயப்பட மாட்டேன், யாருக்குமே அஞ்ச மாட்டேன்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கார், அவரே எனக்கு ரட்சிப்பானவர், அவர் தான் எனக்கு ஜீவன் பலனன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம உலகத்தில் நிறைய பேர் பயந்து பயந்து வாழ்கிறோம். அதாவது பயந்துன்னா மனிதர்களுக்கு பயப்படுறோம், பிசாசுக்கு பயப்படுறோம். பயந்து பயந்து இந்த உலகத்தில் அநேகர் என்ன ஆயிருமோ, அவங்க ஏதாவது செய்திருவாங்களோ, அவங்க அடிச்சிருவாங்களோ, அவங்க கேஸ் போட்டுருவாங்களோ, ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ, எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அப்படி தானே வாழ்கிறோம். இந்த பயம் மாறணும்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார்னு ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே எல்லா காரியத்திலும் என்னை ரட்சிக்கிறார், அப்படின்னு என்னை காப்பாற்றுறார். ரட்சிப்பு என்றால் காப்பாற்றுதல். என்னை ரட்சிக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். அது மட்டும் இல்லை, எனக்கு ஜீவனுக்கு பலனே அவர் தான். நான் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருப்பதற்கு காரணமே அவர் தானே. எப்பவுமே மரித்து போக வேண்டிய ஆள். எத்தனை போராட்டம் நமக்கு வந்துச்சு, எத்தனை நெருக்கம் வந்துச்சு, எத்தனை விபத்து, எத்தனை தடவை வியாதி. நினச்சி பாருங்கள், சில நேரத்தில் சில பிரச்சனை நிமித்தம், ஃபேமிலியில் வந்த சில நெருக்கடி நிமித்தம் கூட ஏன் வாழணும், நம்ம மரிச்சிடலாமோ, மரித்து போயிடலாம்னு நினச்சேன்ல. அதெல்லாம் காப்பாற்றினது யார்? தேவன் தானே. அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்குன்னா, எனக்கு ஜீவனுக்கு பலனே அவர் தான், என்னை இந்த உலகத்தில் வாழ வச்சுட்டு இருக்கிறது அவர் தான், அவர் தந்த ஆவி எனக்குள்ளே தீபமாக இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கர்த்தர் எனக்கு வெளிச்சம், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பு, கர்த்தர் எனக்கு ஜீவனின் பலன். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. பயப்பட வேண்டாம். எல்லா பயமும் உங்களை விட்டு விலகி போயிடும். இன்றைக்கே விலகும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். இயேசப்பா, நீங்கள் நல்லவர். நீங்கள் பேசின வார்த்தைக்காய் நன்றி. யார் யாரெல்லாம் பயந்து பயந்து வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். அவங்க நீர் எனக்கு வெளிச்சம், நீர் எனக்கு ரட்சிப்பு, நீர் என் ஜீவன் பலனானவர் என்று தங்களுடைய நாவினால் அறிக்கையிடவும், அப்படியே விசுவாசிக்கவும், அந்த நம்பிக்கை இவர்களுக்குள்ளே பெருகவும் கிருபை தந்து, இவங்க உலகத்தில் பிசாசுக்கும் தீய மனிதர்களுக்கும் பயப்படாமல் வாழ நீர் அனுக்கிரகம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இப்பொழுது வியாதிப்பட்டவர்கள் மேலே உங்களுடைய கரத்தை வைத்து சுகத்தை கொடுங்க. சமாதானங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. தேவையிலோடு இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை சந்திங்க. எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் தேவையோ, என்ன நன்மை தேவையோ அதை செய்து முடியுங்க. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருப்பாங்கன்னா அதற்கு பதில் கொடும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.